ஹலோ ஆல். இன்னைக்கு டி நகருக்கு வரலக்ஷ்மி பூஜைக்காக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிலிமினரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போனேன். இதில் வந்து வரலக்ஷ்மி பூஜைக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வாங்கி வந்திருக்கேன். திரும்பி ஒரு வாட்டி போய் ஃப்ளவர்ஸ் வாங்கிறது, அப்புறம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வாங்குறதுக்கெலாம் போவேன். இப்போ ஒரு ரவுண்ட் வந்து சிலதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் என்னலான்னு. ஃபஸ்ட்டு வந்து வரலக்ஷ்மி பூஜைக்கு முன்னாடி நாள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த வாட்டி யூஸ்வலாக பாயசம் பண்ணுவேன், இந்த வாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபிக் ஏன்னா ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கும், அதனால் அது எப்படி பண்ணலான்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமகாலட்சுமியை வந்து இன்வைட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து அத்திப்பழம் வாங்கியிருக்கேன், அப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் வந்து திராட்சை வாங்கியிருக்கேன், அப்புறம் வால்நட், அப்புறம் பேரிச்சம்பழம். இதெல்லாம் ஒரு இது வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன் அத்திப்பழம். இந்த முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் இந்த வால்நட் இதெல்லாம் வந்து ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி ஆஸ் வெல் ஆஸ் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நியூட்ரிஷியஸ். எல்லா குழந்தைங்களுக்கெல்லாமும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஏலக்காய் மாலை பண்ண போகிறேன். நான் ஏலக்காய் மாலை சுவாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு ஏலக்காய் வாங்கியிருக்கேன். இந்த ஏலக்காய் மாலை பண்ணுறதுக்கு ஏலக்காவும் நடுவில் கோக்கிறதுக்கு ஏலக்காய் மாலையும் பண்ண போகிறேன், பேங்கிள்ஸ் மாலை பண்ண போகிறேன், பீட்ஸ் மாலையும் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேங்கிறத டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நடுவில் கோக்கிறதுக்கு நான் பீட்ஸ் மாதிரி பார்த்தேன், அது கொஞ்சம் கிடைக்கல. நான் கொஞ்சம் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பூ மாதிரி வாங்கிட்டேன். இந்த மாதிரி பூ மாதிரி வாங்கிட்டா நடுவில் இந்த ஏலக்காய்க்கு மாலைக்கு நடுவில் நம்ம கோக்கலாம். இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த ரோஸ் மாதிரி, இந்த ஆர்டிஃபிஷியலில் கொஞ்சம் பூ வாங்கினேன். இந்த பாருங்கள், இது ஒரு வெரைட்டி வாங்கினேன். இதெல்லாம் வாஷபிள் கூட. நம்மளுக்கு இந்த ரோஸ் மாதிரி இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. ரோஸ் மாதிரி, இந்த ரெட் ரோஸ் மாதிரி, பன்னீர் ரோஸ் மாதிரி, இந்த இது ரெட்டு கலர், வயலட், ஆரஞ்சு, டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் கீழே தொங்க விடலாம், அந்த மாலை கீழே தொங்க விடலாம் இந்த பீட்ஸு மாலை. இது ஏலக்காய் மாலையும் சரி, இந்த வேறு பூ இது வளையல் மாலை பண்ணலான் இருக்கேன். இன்னொரு பீட்ஸ் மாலை, அதுக்கெலாம் ஏதாவது கீழே தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக சின்ன வளையல் பார்த்தேன், அது கிடைக்கல, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ கிளாஸ் வளையலில் சின்ன சைஸு க்ரீன் கலரும் ரெட் கலரும் வாங்கினேன். அப்புறம் வந்து பெரிய வளையலில் இது வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கோக்கிறதுக்கு வந்து உலன் த்ரெட்டு வாங்கினேன். உலன் த்ரெட்டு க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் வாங்கியிருக்கேன், டார்க் ப்ளூ கலரும். அதை தவிர பார்த்திங்கன்னா பைண்டிங் நூல்னு பூவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் பூ வாங்குறேன்னு. ஏன்னா இப்போ இல்லை, வரலக்ஷ்மி பூஜை நெருங்குற சமயத்தில் தான் அது வாங்குவோம். ஸோ அந்த பூ மாலை எப்படி கட்டுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பூ மாலையை கோக்கிறதுக்கு வந்து நான் பைண்டிங் நூல் வாங்கியிருக்கேன். பைண்டிங் நூலுங்கிறது வந்து என்னென்னா நல்லா திக்காக இருக்கும், அருகவே அருகாது. நம்ம நல்ல பெரிய மாலையாக கட்டும்போது சுவாமிக்கு போடும்போது அருகவே அருகாது. அதனால் இந்த பைண்டிங் நூல் வாங்கினேன். அப்புறம் ஊசி, கொஞ்சம் பெரிய ஊசியாக நல்லா வாங்கினேன், ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கினேன். அப்படியே இங்கே இதில் பார்த்தேன் கிருஷ்ணர் கால், எங்கிட்ட சில கிருஷ்ணர் கால் இருந்தது. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு கோகுலாஷ்டமியும் வருது இல்லையா, வரலக்ஷ்மி பூஜை முடிஞ்சோன்னா அதுக்காக வைக்கலான்னு அரிசிமா கோலத்துக்கு நடுவில் இது வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர் காலும் வாங்கினேன். இதில் தான் இந்த பர்ச்சேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பொருளில் வந்து இந்த நான் போன வாட்டி வாங்கினேங்க, இந்த ஊதுபத்தி சூப்பராக இருக்குங்க இந்த ஊதுபத்தி. ஸோ இந்த ஊதுபத்தி ஒரு 2 ஊதுபத்தி வாங்கினேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குபேர விளக்கு ஒன்றும் வாங்கலை. அதாவது குபேர விளக்கு இல்லை, அந்த கற்பூர தீபம்னு ஒன்று இப்போல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அது கீழே தீபமும் மேலே வந்து கற்பூரம் அதெல்லாம் போடுறதுக்கு அது வாங்கணும். ஒன்றுமா தான் வாங்க போகிறேன்னா அதில் தசாங்கமும் பன்னீர்லாமும் போடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வாசனையாக தசாங்கம் பவுடரும் பன்னீர் பாட்டிலும் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் பூ இருந்தது. பாண்டி பஜாரில் பூ சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். மல்லியும் முல்லையும் கிடச்சிதுங்க, சூப்பராக இருந்ததுங்க மல்லி முல்லை. அது வாங்கினேன். இது அது வாங்கினேன். அப்புறம் வெளியில் வந்தோன்னே பார்த்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருந்தது அந்த பாண்டி பஜாரில். கலாக்காய்ங்க, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. எங்கள் அம்மா சொன்னாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் எனக்கு, புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த கலாக்காய் வாங்கினேன். இது நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் அழகாக ஒரு குட்டி பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட்டி பேக்கெட் ஒரு பைனாப்பிள் வாங்கினேன். எல்லாம் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் பேக்கெட். நான் மசாலாலாம் போட மாட்டேன், உப்பு போட மாட்டேன், அப்படியே தான் வாங்குவேன், அப்போ தான் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாங்காய் பேக்கெட் வாங்கினேன். பப்பாயா பேக்கெட் வாங்கினேன். சூப்பராக இருந்ததுங்க கொய்யா பழம் பாண்டி பஜாரில். ஸோ அது வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஷாப்பிங் பர்ச்சேஸ். நான் வந்து சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு போடும்போதும் வீடியோ போடுறேன், இந்த ஏலக்காய் மாலை பண்ணும்போதும் வீடியோ போடுறேன், பேங்கிள்ஸ் மாலை பண்ணும்போதும் வீடியோ போடுறேன், பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், என்னெல்லாம் பூ வாங்கிட்டு வந்தேன், பூ மாலை கட்டும் போதும் வீடியோ போடுறேன். அப்புறம் எல்லா வீடியோவும் நான் போடுறேன் டீட்டெயில்டாக, பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய குட்டி ஷாப்பிங் இன்றைக்கி. ஸோ பாண்டி பஜார், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தேன். இதை வச்சு தான் இனிமேல் வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் வரலக்ஷ்மி ரூமுக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்களும் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, பாய்.